பிராண்டு. இன்னைக்கு நம்ம lamb பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூடவே எண்ணெய் கத்திரிக்காவும் அதோட பிரியாணியோட நல்லா இருக்கும் அது. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கோம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், ஹோம்மேட் ஆர்கானிக் கீ, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மராட்டி முக்கு, அப்புறம் பே லீவ்ஸ். இப்போ இதில் ஒரு 4 ரெட் ஆனியன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். 4 பெரிய ரெட் ஆனியன்ஸ். அது காரத்துக்கு ஜஸ்ட் 3 பச்சை மிளகா, ரொம்ப காரம் இல்லாமல் செய்கிறேன். பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஸோ பச்சை மிளகா வந்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடணுன்றதுக்காக கம்மியாக போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா ஓகே, ரொம்ப காரமாக இருக்காது, எங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், பட் பிள்ளைங்களும் சாப்பிடணுன்றதுக்காக 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். மீன்வாயில் இங்கே வந்து கத்திரிக்காய், பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் பண்ண போகிறேன். ஸோ அந்த பெரிய எக் பிளான்ட், அந்த பெருசு இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்குது. எண்ணெயில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து இங்கே ஸ்ரீலங்கன் ஷாப்ஸில் கிடைக்கிற அந்த கத்திரிக்காய், அந்த ஸ்டைல் செய்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து தொக்கு மாதிரி பண்ணி போடுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்குது. இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை நான் மிச்சத்தை எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல் ரெட் ஆனியன், பெரிய வெங்காயம் அது, அதை வச்சு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான். ஸோ அதை வந்து இப்படியே போடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்காக இதை மூடி வச்சிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தக்காளி போடலாம், 2 தக்காளி. ஸோ இப்போது தக்காளி வதங்கிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வதங்கினோன்னே தயிர், 1 கப் தயிர் போடலாம். தயிர் போட்டாச்சு. தயிர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதை வந்து திக்காக விடலாம். கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மீன் வயல் இங்கே வந்து கத்திரிக்காய் பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்காய் வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான அளவு சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா திருப்பி வதக்கிக்கலாம். ரெகுலர் தொக்கு மாதிரி தான். நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஸோ அந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு ஜஸ்ட் லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதை இது பண்ணிக்கலாம், மசிச்சுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான புளி வடிகட்டி வச்சுருக்கேன். அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை திறந்தே வச்சுக்கலாம், அப்போ தான் அது நல்லா திக்காகும். ஸோ திறந்தே வச்சுக்கலாம், மூட வேண்டாம். ஸோ பிரியாணிக்கு வந்து இப்போது கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடலாம். ஏன்னா காரம் ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சோண்டு சில்லி பவுடர் கொஞ்சோண்டு நான் போட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் தனியா, இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போடுறேன், அது போதும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சம். ஸோ இப்போ இந்த பிரியாணி மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புதினா போடலாம், 1 கப் புதினா. இப்போ புதினா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நிறைய போட்டால். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை. இதுவும் நல்லா சும்மா கொஞ்சம் ரொம்ப வதங்க தேவையில்ல, ஓரளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 1 கிலோ மட்டன், ஸோ கோட் மீட்டுன்னு சொல்லி வாங்கினோம். ஸோ அது வந்து இப்போ இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ 1 கிலோ கறியை நான் ஃபஸ்ட்டு வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து இவ்வளோ கறி இருக்குது. எல்லா கறியும் பிரியாணியில் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு குழம்பு வந்து பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கறி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம குழம்பு பண்ணிக்கிட்டோன்னா பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் வந்து நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கறியும் இந்த சூப் இருக்குது, இந்த சூப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதில் ஊற்றிடலாம் மெஷர் பண்ணி. ஸோ இப்போ இந்த கறியை வந்து இதில் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த சூப்பை வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த டம்ளர் அளவில் நான் வந்து 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. ஸோ அது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த டம்ளரில் 3 டம்ளர்னால் நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நான் 3னா அதில் வந்து நான் ஒரு 5 கிளாஸஸ் கிட்ட நான் இந்த தண்ணி ஊற்றணும். ஸோ 5 கிளாஸஸ்னால் ரெண்டு கிளாஸ் வந்து இந்த மட்டன் சூப்பையும் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காக ஹெவியாக இருக்கும், நிறைய நம்ம ஃபுல்லாகவே இந்த மட்டன் சூப்பை ஊற்றிட்டோம் அப்படின்னா. ஸோ மோர் ஆஃப் வாட்டர் அண்ட் லெஸ் ஆஃப் த சூப். ஸோ இந்த மட்டன் சூப்பில் வந்து 2 டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மிச்சத்தை வந்து நம்ம அந்த செய்கிற மட்டன் குருமாவில் போட்டுக்கலாம். ஸோ 1 2, இல்லைன்னா பிரியாணி ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ 2 போதும். அதே மாதிரி 3 டம்ளர், இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி இது. ஸோ தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல் ஹீட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பிரியாணி டேஸ்ட் வந்திருக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அந்த உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் வேணும்னா பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சோம்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்து கத்திரிக்காய்க்குரிய மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் ஃப்ரை பண்ணோம்ல, டீப் ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் இருக்குது, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் புளிலாம் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜாகரி பவுடர் தூள். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சோண்டு மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ ஜாகரி போட்டதுக்கப்புறம் டிஷ் இஸ் ஓவர். ஸோ அதை நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஸோ இப்போ தண்ணி வத்திருச்சான்னு பார்க்கலாம். ஸோ தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா தண்ணியே இல்லை. ஸோ நல்லா இப்போ வந்துட்டு இப்படி கிளறி விட்டுருணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கீழே வந்து
நல்லா கிளறி விட்டுனதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மி ஹீட்டில் சிம்மில் வைக்க போகிறோம். ஸோ இது இந்த தம் ஸ்டைல்லாம் கிடையாது, இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ஸ்டைல் பிரியாணி. இது வெரி வெரி சிம்பிள் டு மேக். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுட்டேன். இந்த ஹீட்லேயே பியூட்டிஃபுல்லாக வெந்துடும். ஸோ இப்போ அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இட்ஸ் கோயிங் டு பி டன். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ், நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட்ஸ் வந்து அவ்வளோதான், ரெடி டு ஈட். நல்ல ஒரு ஜூஸியான ஒரு பிரியாணி, ரொம்ப ட்ரையாக இருக்காது, கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி. ஸோ இதை பிளேட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய். Thank you for watching the video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.